ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 56. இன்பரசன் கோரியதை கேட்டு திகைத்தார் சத்யபாமா. என்ன சொல்றீங்க நீங்க? 2 கொலையா என்று கேட்டு புரியாமல் பார்த்தார். ஆமா, சண்மதியோட அம்மா திலகவதியை கொன்னது உங்க புருஷன்தான், இன்பரசன் கூறினான். வேதனையோடு கண்களை மூடிக்கொண்டார் சத்யபாமா. சரி, இதை பற்றி நாம் அப்புறமா பேசலாம். முதல்ல உங்கள் பையனை பாருங்க என்று விட்டு, பார்த்தி, மிஸ்டர் சஞ்சீவன் அனுப்பு என்றான். சத்யபாமா முகத்தில் வலியோடு தன் மகனை எதிர்கொள்ள காத்திருந்தார். ஆனால் அந்த சிறையிலிருந்து வெளியில் வந்த சஞ்சீவனை பார்த்து புரியாமல் விழித்தார். என்ன பார்க்குறீங்க? எந்த தப்பும் பண்ணாத உங்கள் பையனை நான் எதுக்காக தண்டிக்கணும்? அவரோட வாய் கையெல்லாம் கட்டி அவர் ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டிட்டு எங்கள் எஸ்ஐ அடித்தது வேற ஒரு அக்யூஸ்டு, மெல்லிய புன்னகையோடு கூறினான். அவர் முகத்தில் நிம்மதியின் சாயல் படர்ந்தது. உங்கள் வீட்டில் அவரை எல்லார் முன்னாடியும் அடித்தது கூட உங்களை பதற வைக்கத்தான். அப்போதான் நீங்கள் வேகமாக அவரை தேடி வருவீங்கன்னு அடித்தேன். ஐம் சாரி என்றான். இத்தனை நேரம் கல் நெஞ்சுக்காரன் போல் பேசிக்கொண்டிருந்தவன் இவன்தானா என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தார் சத்யபாமா. அதற்குள் சஞ்சீவன் அவர்களை நெருங்கிவிட இன்பரசன் எழுந்து கொண்டான். அம்மா சொன்னதை கேட்டீங்களா? பேசுங்க என்றான் சஞ்சீவனிடம். அம்மா என்றான் சஞ்சீவன் உடைந்த குரலில். உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் விஷயத்தை மறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு உங்களை விட அதிகமாகவே எல்லாம் தெரியும் என்று விட்டு சத்யபாமாவிடம் திரும்பினான். நியாயமாக உங்கள் புருஷன் பண்ணதுக்கு எங்ககிட்ட மாட்டியிருந்தால் என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அதனால் என்னோட மனசாட்சிப்படி நீங்கள் பண்ணது பெரிய தப்பு எல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு போலீஸ்காரன், சட்டப்படி தான் எதையும் செய்ய முடியும், வேற வழி இல்லை. உங்கள் பையன் கூட பேசிட்டு இருங்க, நான் உங்கள் வக்கீல்கிட்ட பேசிட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கான தண்டனையை குறைக்க என்ன வழின்னு பார்க்குறேன் என்று விட்டு சென்று விட்டான். சத்யபாமா கை நீட்டி தன் மகனை அழைக்க அவர் முன்னே வந்து மண்டியிட்டு அமர்ந்தான் சஞ்சீவன். அம்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அந்த ஆளை நம்ம வீட்டில் இருந்து துரத்திட்டு நாம் 3 பேர் மட்டும் இருந்திருக்கலாமே. எதுக்காக இப்படி அவசரப்பட்டீங்க? அவருடைய உள்ளங்கையில் முகத்தை புதைத்த கண்ணீரோடு கேட்டான். விரக்தியாக புன்னகைத்தார் சத்யபாமா. எல்லாம் கைமீறி போயிடுச்சு சஞ்சீவா. உன் அப்பா மனுஷனே இல்லை, அரக்கன். நாம் யாராச்சும் அவரை எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், உயிரை எடுக்க கூட தயங்கி இருந்திருக்க மாட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல கண்ணா. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கண்டுபிடிச்சதை போலீஸில் சொல்லியிருக்கலாமேம்மா. பணத்தால் எதையும் சாதிச்சிருப்பாருப்பா. இங்கே யார் நல்லவங்க யார் தப்பானவங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே என்ன அழிச்சிட்டு போயிருப்பாரு. திகைப்பாக அவரை பார்த்தான் சஞ்சீவன். உங்களை கூடவாமா? தான் வாழ தன் சொந்த பொண்ணைய அழிக்க துணிஞ்சவருடா. யாரம்மா? சந்தியாவையா? இல்லை, சண்மதி. புரியாமல் பார்த்தான் சஞ்சீவன். எழுந்தறிங்க சஞ்சீவன், உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். இன்பரசனின் குரலில் அமைதியாக எழுந்து நின்றான். அவன் பக்கம் ஒரு நாற்காலியை நகர்த்தி உட்காருங்க என்றான். அவனும் அவன் எதிரில் அமர்ந்தான். உங்கள் அப்பாவுக்கு இருந்த டிசீஸ் பற்றி தெரியுமா? புரியாமல் பார்த்தான். என்ன டிசீஸ்? உங்கள் யாருக்கும் அவர் சொல்லலை, ரைட்? ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதை காட்டி கொடுத்துருச்சு. உங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி தலை சுற்றி மயக்கம் வந்திருக்கு, நெஞ்சு வலிச்சிருக்கு. சந்தேகப்பட்டு டாக்டர் கிட்ட போய் காட்டின போதான் அவருக்கு இருந்தது ரிஃப்ராக்டரி அரித்மியாஸ்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பீட் நார்மலாக இருக்காது. இது சிவியர் ஆகிறப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதை மருந்துனாலையும் டிவைஸ் தெரப்பினாலையும் சரி பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு உடம்பு அதை ஏற்றுக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். அப்போதான் அது சரியாகும். உங்கள் அப்பாவுக்கும் அப்படித்தான். ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சாலும் எந்த தெரப்பியும் அவர் உடம்பு ஏற்றுக்கல. இந்த ப்ராப்ளம் சீரியஸ் ஆகும்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கான டோனருக்கு அரேஞ்ச் பண்ண முடிவெடுத்தப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ அவர் இருக்கிற நிலைமைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டாம், ஆனால் திடீர்னு ப்ராப்ளம் வந்தால் அப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுற நேரத்தில் திடீர்னு டோனருக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்னு யோசித்த உங்கள் அப்பாவோட குயுக்தி புத்தியில் சிக்கிறவ தான் சண்மதி. திகைத்தான் சஞ்சீவன். என்ன சார் சொல்கிறீங்க? நல்லா இருக்கிற பொண்ணை எப்படி? கொலையே செஞ்சவருக்கு நல்லா இருக்கிற பொண்ணை கோமாவுக்கு அனுப்புறது கஷ்டமா என்ன? இன்னும் வெகுவாக அதிர்ந்தான் சஞ்சீவன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா சார் என்றான் உடைந்த குரலில். ஆனால் அவளோட ஹார்ட் தனக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியணும் இல்லை? என்னதான் பெத்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி எல்லாருக்கும் பொருந்திடாது.
அதனால தான் அவள் ஒரு நாள் காயத்தோட ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவளை தங்க வச்சு அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அவளோட ஹார்ட்டை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தனக்கு பொருத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சார், பெத்த பொண்ணையே எப்படி சார் என்றான் சஞ்சீவன் இன்னும் நம்ப முடியாமல். சண்மதி ஏதோ இல்லீகலாக பிறந்ததுனால அவன் மேலே பாசம் இல்லாமல் இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் நினச்சிடாதீங்க என்று விட்டு இன்பரசன் சத்யபாமாவின் முகத்தை ஒரு முறை பார்த்தான். அவரோ தன் கண்களை இறுக மூடிக்கொண்டார். மீண்டும் சஞ்சீவனிடம் திரும்பி கூறினான், நீங்கள் சண்மதிக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அதை பற்றி விசாரிச்சிருக்காரு. யாரோ 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுறான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் இதில் என் பையன் இன்வால்வ் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை போட்டு தள்ளுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவர் சொன்னதை உங்கள் அம்மா கேட்டதுனால தான் அவரை பற்றி எல்லாத்தையும் அவங்க விசாரித்து கண்டுபிடிச்சாங்க. சஞ்சீவன் சத்யபாமாவை பார்க்க அவர் விழிகள் நீரை பொழிய ஆரம்பித்திருந்தன. அம்மா, எனக்காக தான் இதை பண்ணீங்களா? அந்த அப்பாவி சின்ன பொண்ணுக்காகவும் சேர்த்துதான் என்றார் உடைந்த குரலில். நீ எவ்வளவுதான் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் முன்னால் அவர்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்க முடியாது. அவளை தன் பார்வைக்குள்ளேயே வச்சு நேரம் வர்றப்ப யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. அதுக்காகத்தான் சத்யதேவுக்கு பணம் கொடுத்து அவரை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு பார்த்தாரு. ஏன்னா சத்யதேவ், அவரோட ஒய்ஃப் சௌந்தர்யா, அவங்க 2 பேர் மேலேயும் சண்மதிக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சது. அதனால் தான் சொல்கிறபடி அவங்கள ஆட்டி வைக்கணும்னு பார்த்தாரு. ஆனால் அவள் லண்டன் போனதும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போதாததுக்கு சத்யதேவோட பையன் பாதுகாப்பில் தான் சண்மதி இருக்கான்னு தெரிஞ்சு அவருக்கு கோபம். சரி, இதுக்கு மேலே சத்யதேவால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இளமாறனையும் மஞ்சுளாவையும் சரி பண்ண வச்சுக்கணும் பார்த்தாரு. இளமாறன் ஏன், எப்படி என்பதை போல் பார்த்தான் சஞ்சீவன். இன்பரசன் கூறினான், அன்னைக்கு ஆட்டோவில் இருந்து கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதா சண்மதி ஹாஸ்பிட்டலில் இருந்தா இல்லை, அன்னைக்கு நடந்ததே வேற என்று விட்டு நிகழ்ந்ததை கூறினான். இதனால் சண்மதிக்கு இளமாறன் மேலே நல்ல அபிப்பிராயம் உண்டு. அவன் சொல்கிறத கேட்பான்னு நினச்சி அவனுக்கும் வட்டி இல்லாமல் பணம் கொடுத்தாரு. அப்புறம் மஞ்சுளா, அவங்க கிட்ட நைச்சியமாக பேசி சரி செஞ்சு வச்சுக்க பார்க்க அது அவருக்கே எதிராக திரும்பிடுச்சு. தான் தான் சண்மதியோட அப்பான்னு அவர் சொன்னதும் அவளை உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன்னு மஞ்சுளா பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திலகவதி இறக்கிறதுக்கு 2-3 நாள் முன்னாடியே உங்கள் அப்பாவை பார்த்துருக்காங்க. 2 பேருக்கும் அப்போவே வாக்குவாதம் ஆகியிருக்கு. இதனால் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தவங்க மஞ்சுளா கிட்ட எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. சண்மதியோட அப்பா யாருன்னு சொல்லாமல் சும்மா மேலோட்டமாக அவரை பற்றி மட்டும் சொல்லி, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் எப்போவும் என் பொண்ணை நெருங்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு மஞ்சுளா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க பிடிவாதமாக இருக்கவும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தவங்களுக்கு தப்பான மருந்து கொடுத்து அவங்களையும் கொன்னுட்டாரு. எல்லாம் கண்டுபிடிச்சும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருந்தது. எதுக்காக இப்படி சண்மதியை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கணும்? நேராக சண்மதி கிட்டேயே போய் நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி அவளை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது வருண் உங்ககிட்ட பேசுனதுலேருந்து தான் புரிஞ்சது. அவள் அம்மாவை கொன்னது தான் தான்னு தெரிஞ்சதுனால அவகிட்ட அவரால் எப்படியும் நெருங்க முடியாது அப்படின்னு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. இடிந்து போய் அமர்ந்து விட்டான் சஞ்சீவன். தன் தந்தை இவ்வளவு மோசமானவர் என்பதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மெல்ல அவன் கையை ஆறுதலாக பற்றினார் சத்யபாமா. நமக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்ற வரைக்கும் தான் நம்ம உயிருக்கும் உத்தரவாதம். இல்லைன்னா சத்தம் இல்லாமல் நம்ம உயிரையும் எடுக்க தயங்கி இருக்க மாட்டார். இப்போ சொல்லு சஞ்சீவா, அவர் வாழ தகுதியானவர் தானா? இல்லை என்பதை போல் தலையசைத்தான் சஞ்சீவன். அவன் கன்னம் பற்றி கேட்டார். நான் பண்ணது தப்பாப்பா? கெஞ்சுதலாக ஒலித்த அவர் குரலில் வேதனை கொண்டான் சஞ்சீவன். அம்மா விடுங்க, பார்த்துக்கலாம் என்றான். சார், ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் என்றான் இன்பரசனிடம். சாரி சஞ்சீவன், இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலை என்றவனை புரியாமல் பார்த்தான். அவன் பார்வைக்கு பதிலளிக்காமல் சத்யபாமாவிடம் கேட்டான் இன்பரசன். உங்ககிட்ட கேட்க இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு, அதுக்கும் பதில் சொல்லிடுங்க. நீங்களே உங்கள் கையால் அவரை கொன்னீங்களா? இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்போ ஆள் வச்சு செஞ்சீங்களா? ஆமாம் என்பதை போல் தலையசைத்தார். சரி சொல்லுங்க, அது யாரு? நான் பணம் கொடுத்து செய்ய சொன்னேன், அவ்வளவுதான். அதனால் குற்றவாளி நான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை என்றார் தைரியமாக அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து. சின்னதாக புன்னகைத்தவன் ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து அவரை கூட்டிகிட்டு வாங்க என்றான். உள்ளே விளைந்த பயத்தோடு அந்த திசையை பார்த்த சத்யபாமா அந்த கான்ஸ்டபிள் அழைத்து வந்த நபரை கண்டு திகைத்தார். அங்கே வந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.